பெரிய சப்போர்ட் 5000 ரூபாய் கொடுத்த உடனே அந்த குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க சாகிற வரைக்கும் ஹாப்பியா சந்தோஷமா இருப்பாங்க. ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஏங்க 5000 ரூபாய் இப்ப கொடுக்குறாங்க, ரைட்டா? தேர்தல் பயம் வந்துருச்சு அவங்களுக்கு. 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்து அடுத்த மாசத்துல 50,000 ரூபாய் அந்த அப்பாவி மக்கள் கிட்ட கலெக்ஷன் கொடுக்கும். கல்லூரி பணிகளுக்கு பார்த்தீங்கன்னா லேப்டாப் இலவசம். அதாவது ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேர் இதுதானே பண்றீங்க, கலர் டிவி பண்றீங்க, அதெல்லாம் கொடுத்துட்டு தானே இருக்கு. எதுக்கு இந்த இலவசம்? நீங்க தப்பு செய்றீங்க, அதனால தான் இலவசம் கொடுக்குறீங்க. நீங்க நல்லது செஞ்சா நீங்க ஏன் இலவசம் கொடுக்கணும்? சரி, கல்லுக்கடைகளை பற்றி அப்படின்னா போதை தான் முக்கியம் அப்படின்னா கல் வந்து உடம்புக்கு அவ்வளவு கெடுதல் இல்லை. அது வந்து ஆராய்ச்சி ரீதியாக கண்டுபிடிக்கப்படும். அப்போ கல்லுக்கடையில திறந்து வச்சா கூட இதுக்கு பெட்டர். ஆனா இந்த சாராயத்தால எவ்வளவு பிரச்சனை நீங்களே யோசிச்சு பாருங்க. விஷ சாராயத்தால ஈரங்க கவர்மெண்ட் ஆட்சியில 60 பேர் சேர்ந்து குடிக்கிறவங்க பூரா வந்து பாமர மக்கள் தான். மதுனால லிவர் ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர், அது இதுன்னு தெரியும். எத்தனை தாய்மார்கள் நிறைவாகிறாங்க. ஸோ இது இழப்பு வந்து முழுக்க வந்து அப்பாவி மக்களுக்கு தான். அப்போ இதை வந்து தொழிலா எடுத்து ஒரு கவர்மெண்ட் மக்களை ஆளுற கவர்மெண்ட் ஏன் பண்ணுறாங்க? கஞ்சா வந்து தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் கிடைக்குது. பள்ளிக்கூடத்தில் வந்து கஞ்சா கிடைக்குதுங்க. சிறுவர்கள் கஞ்சா சாப்பிட்றாங்க. சமீபத்தில் பாருங்க, ஜாபர் சாதி உங்க டிஎம்கே கட்சியில முக்கிய நிர்வாகி 2000 கோடி ரூபாய் மதிப்புள்ள கஞ்சாவோட பிடிபட்டு. அப்ராஸ் நவாஸ் உங்களுடைய டிஎம்கே கட்சி தானே, அவன் 300 கோடி மதிப்புள்ள கஞ்சாவோட பிடிபட்டு இருக்கான். என்னங்க நடக்குது தமிழ்நாட்டுல? 2300 கோடி மதிப்புள்ள கஞ்சா வந்து தமிழ்நாட்டுல உங்க கட்சி நிர்வாகி பிடிபட்டு இருக்கிறான் அப்படின்னா தமிழ்நாட்டுல எப்படிப்பட்ட கட்சி ஆளுங்களை நீங்க வச்சிருக்கீங்க? 72,000 கிலோ கஞ்சா 2021 இருந்து 2023 பிடிபட்டு. அப்போ கஞ்சாவை யாருங்க சப்ளை பண்றீங்க? புரியவே மாட்டேங்குது. கஞ்சாவால அழியறது யாரு? இளைஞர் தலைமுறை, இளைஞர் சமுதாயம். இந்தியாவில் வந்து மிக அதிகமா விபத்துகள் நடக்கிறது தமிழகம். இந்த சாலை விபத்துகள் எப்படி நடக்கிறது? கஞ்சா போட்டு பசங்க பைக் ரேசிங் பண்றாங்கல்ல. தாய்மார்கள் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து வளர்த்தி அவ்வளவு கஷ்டப்பட்டு ஆளாக்குன தாய்மார்களுடைய நிலை, அவங்க நடைகுணங்களா வாழ்றாங்களா இல்லையா? இது எதனால வருது? இந்த கஞ்சா பழக்கத்தால வருது. இதை வந்து உங்களால கட்டுப்படுத்த முடியுதா? சட்ட ஒழுங்கு சரியா இருக்காங்க உங்க ஆட்சியில்? நான் கேட்கிறேன், சட்ட ஒழுங்கு சரியா இருக்கா? ஆனா ஆம்ஸ்ட்ராங் அவங்களை படுகொலை செஞ்சாங்க, இது ஒரு கண்டுபிடிச்சிங்களா யாருன்னு? 25 லாக்அப் டெத் உங்க ஆட்சியில தான் நடந்திருக்கு. அப்ப சட்ட ஒழுங்கு கரெக்டா இருக்கா? இது ஒண்ணுமே சரி பண்ணாம ஆட்சி 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 டிஎம்கே ஏடிஎம்கே டிஎம்கே ஏடிஎம்கேனா மக்களுக்கு என்னதானே இதுல முடியும்? இதுதான் நான் கேட்கிறேன்.